நீ பாருங்கள் பயாலஜியில் ஜெனட்டிக்ஸ் அண்டு எவாலுவேஷன், அது மரபியலும் பரிணாமமும். ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது மரபியல், எவாலுவேஷன் அப்படிங்கிறது பரிணாமம். சரி, இது பார்த்திங்கன்னா நீங்கள் புக் எடுத்து படித்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இந்த புக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டென்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் எவாலுவேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி. ஸோ ரெண்டையும் இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எனக்கு நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு சிரமமாக இருக்குது படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸு எனாஃப்ங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸு கவர் ஆகிரும். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது மாஸ்டர் நோட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இது யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மோர் டிஸ்கிரிப்ஷனில் மோரில் போயிட்டு டவுன்லோடு பண்ணிக்கணும். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஜெனட்டிக்ஸ், மரபியல். ஸோ சொல்லும் போதே தெரியும், மரபு ரீதியாக நம்முடைய தாய், தந்தை, தாத்தா வழி, கிராண்ட் பேரண்ட்ஸ், கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்கள்ட்டேருந்து நம்ம ஏதோ ஒன்று பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸை கற்றுக்குவோம். அதுதான் இந்த மரபியல் அப்படிங்கிறது. இது ஒரு பயாலஜி டாப்பிக்கு. எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜீன்ஸை பற்றி சொல்லுதுங்க. ஜீன்ஸை பற்றி, ஜெனட்டிக் வேரியேஷனை பற்றி, ஹெரிடிட்டியை பற்றி. சரிங்களா? அதாவது மரபணுக்கள், மரபியல் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியம் பற்றி படிக்கிறது தான் இது மரபியல், அதாவது ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ், ஒரு பயாலஜி. இப்போ ஹெரிடிட்டின்னு சொல்லிட்டோம்ல, என்ன மீனிங்கு? அது தாயை போலவே, தாய் தந்தை போலவே அவங்களுக்குடைய பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதே போல் இல்லாட்டி கூட பிஹேவியர்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது தாங்க பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெரிடிட்டி இஸ் transmission of characters from one generation to the next generation. அப்படின்னு இந்த கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது சில வேறுபாடுகள் ஏற்படும். சரிங்களா? அந்த வேறுபாடுகள் ஒத்த பெற்றோரிடமிருந்து உருவாகும், சந்ததிகளுக்கு இடையும் உருவாகும். இவங்களாம் உருவாகிறதுக்கு காரணம் யார்? குரோமோசோம்கள் தான். முக்கியமாக என்னது? குரோமோசோம்கள் மூலமாக தான் இந்த சேஞ்சஸ்ஸு எல்லாமே ஒரே மாதிரியாக எல்லாமே நடக்குது. சரிங்களா? இதை தான் 1822 1884 பிறந்து வளர்ந்த அந்த மெண்டல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுங்க. எந்த நாட்டை சேர்ந்தவனா? ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஒரு மரபியல் அடிப்படை தத்துவத்தை சொல்லியிருக்கார். த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி டிஸ்கவர் பண்ணது யாருன்னா அந்த மெண்டல் அப்படிங்கிறது. அவர் ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாருங்க. அதாவது இரு வகையான காரணி ஜோடிகள், the 2 factors making up a pair of contrasting characters are called alleles. அல்லீல்கள் சொல்கிறார். அல்லீல்கள் என்ன அர்த்தம்? இரு வகையான காரணிகள், ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமான உள்ளவை அல்லீல்கள். இந்த அல்லீல்கள் வெளிப்படும் புறத்தோற்ற பண்புகள் அல்லீல்மோர்கள். சரிங்களா? அதாவது அல்லீல்மார்ப்ஸ். ஸோ அல்லீல்மார்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா, த phenotypic expression of alleles are called allelomorphs. One member of each pair is contributed by one parent. ஸோ இது போல தான் அந்த அல்லீல்கள் வேலை செய்யுது. சரி, இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு. when 2 factors are alternative expression, ஒரு பண்பின் இரு வேறுபட்ட நிலையில் காரணத்தினால் கருவுறுதல் நடைபெறும். அந்த கருவுறுதல் எப்படி இருக்குன்னா, ஒரு பண்பு நெட்டையாகவும் ஒரு பண்பு குட்டையாகவும் காணப்படும். டாமினன்ட், ரெசசிவ் அப்படின்னு சொல்லி, டாமினன்ட் அண்டு ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது டாமினன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? டால்னஸ். இன்னொன்று டார்க்னஸ். ஸோ டால்னஸ், டார்க்னஸ், குட்டையாக இருப்பார், நெட்டையாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ
ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியது இந்த 2வது பண்பை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது த நியூக்ளியஸ் ஆஃப் ஈச் செல் கண்டைன்ஸ் தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு குரோமோசோம்ஸ். எல்லாத்துக்கும் காரணம், இந்த மரபியலுக்கு காரணமே இந்த குரோமோசோம் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல பெயரை அறிவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர் இன் 1888 1888ஆம் ஆண்டு வால்டேயர் அவர் தான் குரோமோசோம்கள் என்ற பெயரை முதலில் உருவாக்கினார். பெயரே வச்சது அவர் தான். ஸோ குரோமோசோம்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கி மரபு பொருள்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இவங்க தான் வந்து மூதாதையர்கள். அதாவது நான் இருக்கேன்னு வச்சுங்க, என்னுடைய அம்மா அப்பாவோட அம்மா அப்பா, அதாவது பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்கள்ட்ட ஏதோ சம்திங் இருக்கும். அப்படியே கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறதே இந்த குரோமோசோமுடைய வேலை. சரி, குரோமோசோம்ஸ் அது என்னது? நம்ம வந்து பார்த்துருக்குமா? கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? த குரோமோசோம்ஸ் ஆர் ஹைலி கண்டென்ஸ்டு. அப்படியே வந்து உள்ளடங்கி ஒடுங்கி சுருண்டு இருக்கும் காயில்டு குரோமோட்டின் ஃபைபர்ஸ். அது சுருங்கி குரோமோட்டின் இலைகள் போல இருக்கும். பேக்டு வித் டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தட் ஃபார்ம்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுதாங்க மரபு பொருள். அப்போ வந்து டிஎன்ஏ தான். டிஎன்ஏல அது வந்து டிஎன்ஏ உள்ளடக்கி நன்கு ஒடுங்கிய சுருண்ட குரோமோட்டின் இலைகள் கொண்ட மரபு பொருள் தான் இந்த குரோமோசோம்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த குரோமோசோம்களுக்கு அடுத்தது அவங்க தானே ஜீன்ஸை சொல்கிறாங்க. அப்போ ஜீன்ஸ்னா இட்ஸ் எ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. அது ஒரு டிஎன்ஏவின் தனியாக வரக்கூடியது. அது ஒரு புறத்தோற்ற பண்பை கொண்டுள்ளது. which are responsible for inheritance of particular phenotype characters. அப்போது அந்த புறத்தோற்ற பண்பு கட்டுப்படுத்துவதற்கு காரணமே, அந்த ஜீன்ஸ் இருக்கக்கூடிய காரணமே இந்த குரோமோசோம்கள் தான். அந்த குரோமோசோம்கள் தான் நன்கு ஒடுங்கிய குரோமோட்டின் இலைகள் போன்ற இருக்கக்கூடிய மரபு பொருள். இப்போ இந்த ஜீனை பற்றி சொல்கிறோம். ஒவ்வொரு ஜீன்லையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a specific portion of chromosome called its locus அப்படின்னு இருக்கும். அதாவது மரபு தகவல்கள். அப்போது டியூரிங் செல் டிவிஷன், அதாவது அந்த செல்லு வந்து பிரிதல் நடக்கும் பொழுது the genetic information present in the genes are passed from one generation to another generation. அதாவது செல் பிரிதல் நடக்கும்போது ஜீன்களில் உள்ள அந்த மரபு தகவல்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குரோமோசோம்கள் எப்படி இருக்குது? ஜென்ரலி தின் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ளே 2 பேர் உட்காந்துருப்பாங்க. 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ், 2 ஒத்த இலைகள் காணப்படும். அவை யாவைனா சிஸ்டர் குரோமோடைட்ஸ். அந்த குரோமோசோம்கள் யார் பேர் என்னது? சிஸ்டர் குரோமோடைட்ஸ் என்று அழைப்போம். சரிங்களா? இந்த சிஸ்டர் குரோமோடைட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் மெல்லிய நீண்ட நூல் போன்ற அமைப்பு அமைந்திருக்கும். இந்த குரோமோடைடுகள் சகோதரி குரோமோடைடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இவங்க இந்த குரோமோடைடுகளுக்கு எங்கே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு குரோமோடைடு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பைரலி காயில்டு, அப்படியே சுருள் வலையை போல் சுற்றி இருக்கும். அதுக்கு பேர் குரோமோனீமா. அதுக்கு பேர் தான் குரோமோனீமா. சரிங்களா? இந்த குரோமோனீமாவில் என்ன இருக்கும் அப்படின்னா த நம்பர் ஆஃப் பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அலாங் இட்ஸ் லென்த் விச் ஆர் கால்டு குரோமோமீர்ஸ். ஸோ ஏகப்பட்ட பீட் லைட் ஸ்ட்ரக்சர் காணப்படும். அதுதான் நம்ம குரோமோமீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திருகு போல் காணப்பட்டாலும் உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி போன்ற காணப்படும். அதான் குரோமோமீர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி,
ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? குரோமோசோம்ஸ் எதால செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் புரோட்டீன்ஸ். நல்லா பார்த்துங்க. குரோமோசோமல் புரோட்டீன்ஸ். அந்த குரோமோசோமல் புரதங்கள் என்ன உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹிஸ்டோன்ஸ் அண்டு நான் ஹிஸ்டோன்ஸ். அது இல்லாமல் சர்டைன் மெட்டாலிக் அயான்ஸ், உலோக அயனிகள் அதுவும் காணப்படும். அப்போ குரோமோசோம்ஸ் எதால் ஆனது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அல்லது குரோமோசோம்குள்ளே உள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோமல் புரோட்டீன். அந்த குரோமோசோமல் புரோட்டீனுக்குள்ளே என்ன இருக்குது? ஹிஸ்டோன்ஸ் இருக்குது, நான் ஹிஸ்டோன் இருக்குது, அது இல்லாமல் மெட்டாலிக் அயான்களும் காணப்படும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் குரோமோசோம்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த சென்ட்ரோமியர்னா என்ன? 2 குரோமோசோம்கள் இணைக்கும் பகுதி சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் படித்ததை பயன்படுத்தி நீங்கள் இந்த படத்துலேருந்து குரோமோசோமுடைய அமைப்பை பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இங்கே பாருங்கள். அடுத்தது ஈக்குரேட்டிக் குரோமோசோம்ஸ். ஈக்குரேட்டிக் குரோமோசோம்கள் இல்லையா? அது பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கலாம். ஆட்டோசோம்ஸ், அல்லோசோம்ஸ். சில ஆட்டோசோம்கள், அல்லோசோம்கள் சொல்லி 2 பிரிக்கலாம். எதுக்கு? ஈக்குரேட்டிக் குரோமோசோம்ஸில். சரி, ஆட்டோசோம்ஸில் அப்படி என்ன இருந்திருக்க போகுது அப்படின்னா, அதில் ஜீன்ஸ், அதுதான் ஜீன்ஸு கொடுக்க போகுது. டிட்டர்மைன் தி சொமட்டிக் கேரக்டர். ஸோ சொமட்டிக் அப்படின்னாலே பாடினால உடல் சம்பந்தப்பட்டது சொல்லக்கூடிய ஜீன்ஸ் தான் ஆட்டோசோம்ஸ். சரிங்களா? ஆட்டோசோம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் இந்த மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லக்கூடிய the male and female have equal number of autosomes. இன்கேஸ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம எண்ணிக்கையில் உயிரிகள் காணப்பட்டால் அவை ஆட்டோசோம்கள் என்று அழைக்கப்படும். அந்த ஆட்டோசோம்கள் தான் அந்த பாடி ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அதெல்லாம் சொமட்டிக் கேரக்டர்ஸ். பாரு, அவனோட கை காலை பாரு, அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, அவன் மண்டையை பாரு, அவன் தாத்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் இந்த ஆட்டோசோம்கள். எது இருக்குது? குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஆட்டோசோம்கள். சரி, அல்லோசோம்ஸ் என்ன சொல்லுது? அல்லோசோம்ஸு குரோமோசோம் தான் இருக்குது, பட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மைனிங் தி செக்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். இவங்க தான், இந்த அல்லோசோம் தான் இது ஆணா அல்லது பெண்ணா செக்ஸை சொல்லுது. தே ஆர் ஆல்சோ கால்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ். நல்லா படித்து வச்சுக்கோ. இங்கிலீஷில் தான் அதிகமாக கேட்பாங்க, தமிழ் டைரக்டாக டிரான்ஸ்லேஷனே வராது, எல்லாமே இங்கிலீஷ் பேஸ்டு தான் வரும். சரிங்களா? அல்லோசோம்ஸ் தான் என்ன கொடுக்குதுங்க, அது ஆணா பெண்ணா நிர்ணயிக்கக்கூடியது. இதனால தான் இந்த அல்லோசோம்களுக்கு என்ன பெயர்? செக்ஸ் குரோமோசோம்ஸ் அல்லது ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ். சரி, இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 வகையாக காணப்படுறாங்களாமா. ஒன்று எக்ஸு அண்டு ஒய் குரோமோசோம்ஸ். ஏன்னா இந்த ஹெட்டிரோ குரோமோசோம்ஸு, செக்ஸ் குரோமோசோம்ஸ், அல்லோசோம்ஸ் இவங்க 2 வகையாக காணப்படுறாங்க, எக்ஸு அண்டு ஒய். சரி, ஹியூமன் த மேல்ஸ் ஹேவ் 1 எக்ஸ் குரோமோசோம், 1 ஒய் குரோமோசோம். யாருக்குங்க? ஆண்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் 1 எக்ஸு குரோமோசோமும் 1 ஒய் குரோமோசோமும் இருக்கும். இது சொல்லப்படுவது எதுக்கு? ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஒரு ஆடு, மாடு, குரங்கு, லயன், சிங்கத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் தான் நிறையா எக்ஸாம்பிளில் கொஷின் கேட்பாங்க. ஃபீமேல் எடுத்துக்கிட்டோன்னா ஹேவ் 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ். இது ஜென்ரலாக எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? படித்து வச்சுக்கோ. ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய மேல்ஸ்க்கு எக்ஸு ஒய் இருக்கும், 1 எக்ஸு 1 ஒய் இருக்கும். ஆனால் ஃபீமேலாக இருந்தால் 2 எக்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எனி லிவிங் ஆர்கானிசம், எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம், எக்ஸாம்பிளுக்கு அனிமல்லேயும் இருக்கும், பிளான்ட்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிறது இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி படிச்சுக்கிறோம். சரி, இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலி த செல் நார்மலி கண்டைன்ஸ்
23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். எல்லா மனிதர்களுக்கும் 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். அதில் 22 முழுவதுமே ஆட்டோசோமாக இருக்கும். 23வது தான் அல்லோசோமாக இருக்கும். புரியுதா? அப்போ அல்லோசோம் என்னது? அதுதானே ஆணோ பெண்ணோ நிர்ணயிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, கேரியோடைப் அப்படின்னா என்ன? த நம்பர், சைஸ், த ஷேப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் தி செல் நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு உயிரில் இருக்கக்கூடிய செல் கருவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்களினுடைய எண்ணிக்கை, அளவு, வடிவத்தை சொல்லக்கூடியது தான் கேரியோடைப். மறந்துடாத, கேரியோடைப் கேட்பாங்க. இன்னொன்று இருக்குது பாருங்கள், இடியோகிராம்னா என்ன? த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேரியோடைப் ஆஃப் எ ஸ்பீசிஸ். இது 3 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஜென்ரலாக குரோமோசோம் 23 ஜோடிகள் இருக்கும். யாருக்கு? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. 22 ஆட்டோசோமாக இருக்கும். 23வது ஜோடி தான் அல்லோசோம் அல்லது செக்ஸ் குரோமோசோம் அல்லது எட்டிரோசோம்னு சொல்லுவாங்க. கேரியோடைப் அப்படின்னா அதோடைய எண்ணிக்கை, குரோமோசோமுடைய எண்ணிக்கை, அளவு, வடிவத்தை சொல்லக்கூடியது. இடியோகிராம் என்னது? அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேரியோடைப் ஆஃப் தி ஸ்பீசிஸ். இப்போது டிஎன்ஏவுடைய மூலக்கூறு வேதி இயைபு, ஸோ காம்போசிஷன்ஸ், கெமிக்கல் காம்போசிஷன். சரிங்களா? இதை வந்து ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக் அவர் தான் ஒரு வடிவத்தை கொடுக்குறாரு, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறாரு. யாருக்கு? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாரு. அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு வந்தாலே அது கண்டிப்பாக டிஎன்ஏ தான். இது சாதாரண கிடையாதுங்க. லார்ஜ் மாலிகூல், பெரிய மூலக்கூறு, சாதாரணமாக கிடையாது. இது பெரிய மூலக்கூறு. அந்த பெரிய மூலக்கூறுக்குள்ளே என்ன இருக்குது? மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அதனால தான் 1, 2 அதுக்கு மேலே போனாலே அதுக்கு பாலி நியூக்ளியோடைடு என்று அழைக்கப்படும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த நியூக்ளியோடைடு பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த நியூக்ளியோடைடு இருக்கு இல்லைங்களா? இந்த நியூக்ளியோடைடுக்குள்ளே 3 கூறுக்களாக காணப்படுது. 3 காம்பனன்ட்ஸ் வந்து காணப்படுதுங்க. இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் மாலிகூல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சுகர் மாலிகூல்ஸ், சர்க்கரை மூலக்கூறு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜெனியஸ் பேஸ், நைட்ரஜன் காரம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரின்ஸ் பிரிமிடின்ஸ். இந்த 3 பாயிண்ட்டையும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறது அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? அதாவது நியூக்ளியோடைடுக்குள்ளே சர்க்கரை மூலக்கூறு, நைட்ரஜன் காரம், பியூரின்கள், பிரிமிடின்கள் காணப்படுகிறது. சர்க்கரை மூலக்கூறுக்கு என்ன பேர்? டிஆக்சி ரைபோஸ் சுகர். சரி, நைட்ரோஜினியஸ் காரம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்குள்ளே என்ன இருக்குது? there are 2 types of nitrogenous base in a DNA. இரு வகைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பியூரின்ஸ் அண்டு பிரிமிடின்ஸ். பியூரின்ஸ் போய் பார்த்தோம்னா அங்கே 2 அமினோ ஆசிட்கள் காணப்படுது, அடினைன் அண்டு குவனைன் தான் பியூரின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோசின், தயமின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் தான் பிரிமிடின்ஸ். ரெண்டையும் மனப்பாடம் பண்ணணுங்க. சும்மாலாம் 10 படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் இருக்காது, மனப்பாடம் பண்ணிடணும். சரிங்களா? இது இல்லாமல் பாஸ்பேட் தொகுதி காணப்படும். நியூக்ளியோடைடுகளும் காணப்படும். நியூக்ளியோசைடுனா என்ன அர்த்தம்? நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தால் நியூக்ளியோடைடு அப்படின்னா நியூக்ளியோசைடும் பாஸ்பேடும் சேர்ந்தால் அது நியூக்ளியோடைடு. எல்லாம் வந்து உட்காந்து தெளிவாக என்ன பண்ணுறதுங்க, பைஹார்ட் பண்ணி ஆகணும். திருப்பி படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? டிஎன்ஏ 2 strands which run
ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர். அதை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி இருக்கும் அது? ஸோ அது வந்து சொல்லும் பொழுது இப்படி தான் காணப்படும். பார்த்தோம் இல்லையா? எஸ் மாதிரி டைப்பில் வளைஞ்சி வளைஞ்சி இப்படி ஐஸ் மாதிரி டைப்பில் வளைஞ்சி வளைஞ்சி இப்படியே காணப்படும். பார்த்தோம் இல்லையா? ஸோ இது போல் அது காணப்படுறத டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த இலைகள் இரட்டை இலைகள் இருக்குல்ல, இது எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று எதிர் இணை இயல்புடன் எதிர் எதிர் திசையில் தான் அது வேலை செய்யும். இதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்கும். அது வந்து சுகர் பாஸ்பேட்டோட லிங்க் பண்ணியிருக்கும், விச் ஆர் த ஃபார்ம் ஆஃப் தி பேக் போன் ஆஃப் தி டிஎன்ஏ. அதுதான் அதோடைய பேக் போன், முதுகெலும்பாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த அடினைன் என்னென்ன அமினோ ஆசிட்கள் உள்ளே காணப்படுது பாருங்கள். அடினைன் லிங்க்ஸ் தயமைன் with 2 hydrogen bonds. Cytosine links guanine 3 hydrogen bonds. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் வந்து இதில் கேட்பாங்க, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்பாங்க. அடினைன் லிங்க்ஸ் தயமைன் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட். சைட்டோசைன் லிங்க்ஸ் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதை தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏ 2 கோடு டி, சி 3 கோடு டி, சி 3 கோடு டி. இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். அதாவது இணை உறுதல் நிரப்புக்கார இணை உறுதல் என்று அழைக்கப்படுகிறது. நிரப்புக்கார இணை உறுதல். எந்த ஒரு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாமில் நிரப்புக்கார இணை உறுதல்னு சொல்ல மாட்டான். சரிங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் அல்லது காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் வந்து இங்கிலீஷும் சேர்த்து படிக்கணும். சரி, இந்த டபுள் ஹெலிக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்காங்க? 3.4 நேனோமீட்டரில் இருக்காங்க. அவங்களுடைய ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை சுற்றி 3.4 நேனோமீட்டரில் இருக்காங்க. த நியூக்ளியோடைட்ஸ் இன் ஹெலிக்ஸ் ஜாயின் டுகெதர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். படித்து வச்சுக்கோ இந்த பாயிண்ட்டு. ஸோ நியூக்ளியோடைட்ஸ் இன் எ ஹெலிக்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ். இப்போது டிஎன்ஏ பற்றி இன்னும் ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்வின் சார்காஃப். எர்வின் சார்காஃப் அவர் ஸ்டேட்ஸ் பண்ணுறாரு, அவர் வந்து விவரிக்கிறாரு. எதை பற்றி? டிஎன்ஏ பற்றி. த ப்ரொபோர்ஷன் ஆஃப் அடினைன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் தயமைன். எப்படி இருக்கும்? அடினைனும் தைமனும் ஒரு விகித முறையில், விகிதச்சார முறையில் ஒன்றாக காணப்படுகிறது. இதே போல் the proportion of guanine also always equal to that of cytosine. இப்படின்னு சொன்னவர் யார்? எர்வின் சார்கோஃப். எர்வின் சார்கோஃப் அவர் தான் என்ன சொல்கிறாருங்க, இந்த இந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விகிதச்சார முறையில் காணப்படுகிறது. விகிதச்சார முறை சொல்கிறது எர்வின் சார்காஃப் தான். அதே போல் இந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸ் என்ன பண்ணுதுங்க? ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நியூஸ்லாம் கேட்கும்போது தெரியும், யாராவது ஏதாவது குழந்தைய வந்து நம்ம வந்து சொந்தம் கொண்டாடுறது, அல்லது ஏதாவது குழந்தை அப்பாவை சொந்தம் கொண்டாடுறது, பேரண்ட்ஸை சொந்தம் கொண்டாடுறதுனா இம்மிடியட்டாக செக் பண்ண சொல்கிறேன்னு தெரியுங்களா? டிஎன்ஏ செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே இவங்களுடைய குழந்தை தானா அப்படின்னு. அப்போ டிஎன்ஏ தான் தட் ப்ரொடியூஸ் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? எப்போனா டியூரிங் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அதான் முக்கியமானது. டியூரிங் ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் தான் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஹெலிகேஸ் செப்பரேட் 2 strands ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த பாயிண்ட்டு முக்கியமானது. ஸோ இரட்டிப்பாதல் நடக்கும்போது தான் டிஎன்ஏ மூலக்குள் தன்னுடைய நகலை உருவாக்குகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒரு என்சைம் இருக்குதுங்க. த என்சைம் கால்டு டோப்போ ஐசோமரேஸ். நல்லா படித்து வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஷின்.
இல்லை டைரக்ட் கொஸ்டினாக கேட்பான். டிஎன்ஏக்குள்ளே ஒரு நொதி இருக்குதாம்மா, அந்த நொதி பேர் என்ன அப்படின்னு கேட்டால் டோப்போ ஐசோமரேஸ். அந்த டோப்போ ஐசோமரேஸ் தான் செப்பரேட் டபுள் ஹெலிக்ஸ், 2 டபுள் ஹெலிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, வளைஞ்சு போதில், அது வரத்துக்கு காரணமே இந்த டோப்போ ஐசோமரேஸ். அதான் சுருள் வளைய போல் காணப்படுது. சரி, after the formation of RNA primer, the nucleotides are added with the help of an enzyme DNA polymerase. The new complementary strand DNA is formed from the each parent. ஸோ அருமையான ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கான். இந்த நியூக்ளியோடைட்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி தான் தன்னுடைய அப்பாட்டிருந்து தன்னுடைய அது பேரண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பெற்றோர்களிடமிருந்து அதே போல் ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுக்குது. திஸ் சிந்தசைஸ் இஸ் அன்டைரக்ஷனல். இவை எப்படி இருக்குதுங்க, யூனிட் டைரக்ஷனல் இருக்குது, அதாவது ஒற்றை திசையை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லும் பொழுது அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா யூகோ டி வெரிஸ். 1901 சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டு வந்தாருங்க. மியூட்டேஷன் என்னது? மியூட்டேஷன் தமிழில் என்ன தெரியுமா? சடுதி மாற்றம். சரிங்களா? மியூட்டேஷன் தமிழில் சடுதி மாற்றம். என்னது? சடுதி மாற்றத்தை பற்றி சொன்னவர் யூகோ டி வெரிஸ் 1901. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அப்சர்வ் பண்ணாராமா. when he observed phenotypic changes in the evening primorous plants அவர் phenotypic சேஞ்ச் பண்ணாராமா. ரோத்தரா ஆர்கைன். ஸோ அதாவது ஒரு பிளான்ட்டை எடுத்து 2 விதமாக கண்டுபிடிச்சாராமா. அது 2ஆக மியூட்டேஷன் பண்ணாராமா. ஸோ மியூட்டேஷன் இஸ் அன் ஹெரிட்டபிள் சடன் சேஞ்ச் இன் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ ஆஃப் தி ஆர்கானிசம். புரியுதுங்களா? அதாவது அவர் ஈனோத்திரா லமார்க்கினா மாலை நேர பிரிமுரோஸ் வகையை சேர்ந்த ஒரு தாவரத்தை அது சடுதி மாற்றம் 1901 பண்ணி அவர் தன்னுடைய அறிக்கையை கொடுத்தாரு. அது எப்படி இருக்குது? யூப்ளாய்டி. அது பேர் என்னங்க? யூப்ளாய்டி. ஸோ யூப்ளாய்டுனா என்ன? இட் இஸ் எ கண்டிஷன் இன் விச் the individual bears more than the usual number of diploid 2n chromosomes. அதாவது 2 n குரோமோசோம்ஸ், அதான் டெப்ளாய்டு குரோமோசோம்ஸ். அதுக்கு பதிலாக நிறையா யூஷுவல் குரோமோசோம்ஸ் வந்துச்சுன்னா அது யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூப்ளாய்டி அது 3n 4n 5n சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பாருங்கள், ஆனிப்ளாய்டி அப்படின்னா இட் இஸ் a loss or gain of 1 or more chromosomes. ஆனிப்ளாய்டின்னு அர்த்தம் loss or gain of 1 or more chromosomes. மோனோசோமி 2n-1, ட்ரைசோமி 2n+1, நல்லிசோமி 2n-2. ஸோ டைரெக்டாக அப்படியே மோனோசோமினா 2n-1, ட்ரைசோமினா 2n+1, நல்லிசோமினா 2n-2 சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம மோனோசோமி நல்லிசோமி படித்தோம் இல்லைங்களா, அதனுடைய படம் தான் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதை நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஹெரிடிட்டி, அதாவது இந்த ஹெரிடிட்டி சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஜெனிட்டிக்ஸை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் பரிணாமம். ஸோ இப்போ இருந்த உலகம் எப்படி பரிணாமம் வந்திருக்குது, இந்த மக்கள் எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லக்கூடியது ஆரிஜின் ஆஃப் தி எர்த்துலேருந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பூமி எப்போ தோன்றியது அதை தொடர்ந்து தான் பேச போகிறோம். ஸோ இதை படிக்கும்போது பூமியை பற்றி சொல்லும் பொழுதே பிக் பேங் தேரி, பெரும் வெடிப்பு கோட்பாடு. ஸோ பூமி பெருசாக வெடித்து உடஞ்சி அப்படியே யூனிவர்ஸ்லேருந்து பிரியுது. அதான் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பிக் பேங் தேரி ஆரிஜினேட்டட் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இது போல் நடந்திருக்குது. சரி, நடந்தனால தான் ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ், டஸ்ட்,
ஃபார்ம் தி கேலக்சிஸ். அண்டமே உருவானுச்சுங்க. விண்மீன்கள் உருவானுச்சு, வாயு மேகங்கள் உருவானுச்சு, தூசுக்கள் உருவானுச்சு இல்லையா? அப்போது இப்படிலாம் உருவானுச்சுன்னா கண்டிப்பாக சோலார் சிஸ்டம் கூட உருவாயிருக்குது. ஸோ ப்ராபப்ளி கிரியேட்டட் வென் த கேசியஸ் cloud started collapse due to the force of its own gravity forming atoms and particles. இந்த பூமி பந்து உடஞ்சி பிக் பேங் தெரியாத 15 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாட சோலார் சிஸ்டம் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ தான் இந்த ஆட்டம்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த ஆட்டம்ஸு டஸ்ட்டு கேசியஸ்ஸு எல்லாமே உருவாகுது எங்கே? த மில்கி வே கேலக்ஸி. சரிங்களா? மில்கி பால் வழி விண்மீன் திரளில் இது காணப்படுது. சரிங்களா? இப்போ எர்த்து எப்போங்க உருவானுச்சு? இப்படி நீங்கள் வந்து 15 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிக் பேங் தியரியை பற்றி சொன்னோம்னா எர்த்து எப்போ உருவாகிருக்கும் அப்படின்னா சப்போஸ் எல்லாம் அதாவது இருக்கலாம் தான் சொல்கிறோம், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 4.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் பேக் தான் இந்த பூமி பந்து உருவாகிருக்குது. சரி, மக்கள்லாம் உயிரினங்கள்லாம் எப்போ உருவாகிருக்குது? லைஃப் அப்பியர்டு 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் தி ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். 500 மில்லியன் வருடங்களுக்கு பிறகு தான் இந்த மக்கள், அதாவது உயிரினங்கள் உருவாகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த எவாலுவேஷன் கெமிக்கலி எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவர் பேர் 1922 ஒபாரின், 1929 ஹால்டேன், 2 பேர் டெவலப் பண்ணுறாங்க. என்னது? ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. எதை பற்றி ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க அப்படின்னா த கண்டிஷன்ஸ் ப்ரிவேலிங் ஆன் எர்த் லைஃப் அரோஸ் பை சீரீஸ் ஆஃப் சீக்வன்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒபாரினும் ஹால்டனும் சொல்கிறாங்க. The first form of life could have come from pre-existing non-living organism. ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது எது சொல்கிறாங்க? உயிரற்ற கனிம மூலக்கூறிலிருந்து தான் உருவாகிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. உயிரற்ற கனிம மூலக்கூறிலிருந்து உருவாகிருக்கலாம். which gave the rise to formation of diverse organic molecules which are transformed into colloid system to produce life. அதாவது கனிம மூலக்கூறுகள் பல்வேறு கரிம மூலக்கூறுகளாக உருவாகி உயிரின தோற்றம் உருவாயிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்போ வேதியியல் பரிணாம வளர்ச்சி மூலமாக தான் இது வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரிஜின் ஆஃப் லைஃப் சொல்கிறோம். நவீன கோட்பாடு பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸோ இன்னொருத்தர் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா பயோஜெனிட்டிக் லா ஆர் ரீகேபிட்டலேஷன் தேரி சொல்கிறார். யார் அவர் அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல். உயிர் வழி தோற்ற விதி, உயிர் வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு சொன்னவர் ஏர்னஸ்ட் ஹேக்கல். இவருடைய கோட்பாடு படி ஆன்டோஜெனி ரீகேபிச்சுவல்ஸ் ஃபைலோஜெனி, அதான் ஒரே லைன், ஆட்டோஜெனி கேபிச்சுலேட்ஸ் ஃபெலோஜெனி. அதாவது தமிழில் என்னன்னா தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்துள்ளது. அப்போது ஒரு ஒரு டெக்னாலஜி, அது ஒரு ஸ்டடி, என்ன ஸ்டடினா த பேலியோநெட்டாலஜி டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். அதாவது மண்ணில் பல ஆண்டுகளாக புதைந்து கிடைக்கக்கூடிய அந்த புதை வடிவ பொருளை பற்றி படிப்பது தான் பேலியோநெட்டாலஜி. இதை யாருங்க தந்தை அப்படின்னா த லெனார்டோ டி வின்சி. அப்போ நம்ம நினச்சிக்கோம், த லெனார்டோ டி வின்சி கால்டு த ஃபாதர் ஆஃப் பேலியோடெக்னாலஜி. ஸோ ஒவ்வொன்றும் முக்கியமானது பேலியோடெக்னாலஜி அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், ஆர்கியோஃபெட்டரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓல்டஸ்ட்டு நோன் ஃபாசில் பேட். அதாவது இந்த ஃபாசில் பேட்னால என்ன அர்த்தம் அப்படின்னா மண்ணில் புதைந்த ஒரு பறவை, புதை வடிவ பறவை. இது ரொம்ப பழைய காலத்து ஒரு பறவை, பெரிய பறவை. அந்த பறவையை பற்றி படிக்க, அந்த பறவையை வந்து ஆர்கியோஃபெட்டரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இட் வாஸ் இயர்லி பேட் லைக் ஃபார்ம் ஆஃப் ஃபவுண்ட் இந்த ஜொராசிக் பீரியட் காலத்தில் இது காணப்பட்டது. பார்ப்பதற்கு பறவை போலவே காணப்படுகிறது. லாங் டைல், கிளான் டிஜிட்ஸ், கோனிக்கல் டீத் லைக் ரெப்டைல், ஊர்வனம் போல் காணப்படுது. நீண்ட வால் இருக்குது, நகங்கள் உடைய விரல்கள் இருக்குது, கூம்பு வடிய பற்கள் இருக்குது. ஸோ பூமியில் பரிணாம வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the change occurring in the living organisms over a period of time, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவாலுவேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து நியூ பீசிஸ்லாம் உருவாகுது. ஸோ நியூ பீசிஸ் எப்படி உருவாகுதுன்னா, சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் ஓவர் செவரல் ஜெனரேஷன் ஆஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், அதான் எவாலுவேஷன். பரிணாமம் என்பது என்னங்க, கால மாற்றத்திற்கு ஏற்ப உயிரினங்களின் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள் தான் என்னதுங்க பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு தேரி 1899 லேமார்க்ஸ் தேரி ஆஃப் எவாலுவேஷன். இந்த லேமார்க்குடைய பரிணாம கொள்கை, அவர் ஃபிலோசபிக் ஜுவாலஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிடுறாருங்க, பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கில் தான் அவரோட தேரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அக்கர்ட் கேரக்டர்ஸ் ஆர் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி ஆர் லெமார்க்கிசம். ஸோ இத்தனை அவருடைய நூலில் வந்து அவர் வெளியிடுறாரு. இதன் மூலமாக பரிணாம வளர்ச்சி எப்படி அடைந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிறகு 1859 ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் சிற்றினங்கள் தோற்றம், யார் டார்வின், அவர் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறாருங்க. அந்த புக்லேயும் நம்ம வந்து இட் எலாபரேட்ஸ் ஆன் தேரி ஆஃப் நேச்சுரல்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் எவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லாத்தையும் அவர் பரிணாம வளர்ச்சியை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குதாமா, அதுக்கப்புறம் நியூ ஸ்ட்ரக்சர் உருவாகுதாமா, அதுக்கப்புறம் நியூ ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லமார்க்கிசம் அவருடைய தேரியை பற்றி இந்த கோட்பாடுடைய சார்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. இதையும் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், மியோசிஸ் மூலமாக அந்த கேமெட்டிக் ஃபியூஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் இங்கே கூறப்பட்டுள்ளது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் மெயோசிஸ் ஹெல்ப்ஸ் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் டியூரிங் கேமெட்டிக் ஃபியூஷன். This leads to a difference in phenotype of the offspring from its parents. This difference is called a variation. So variation அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேரியேஷன் என்ன, மாறுபாடுகள் வேறுபாடுகள். ஸோ மாறுபாடுகள் வேறுபாடு, ஜென்ரலி வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது மியோசிஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, அந்த ஜீன்லேருந்து உருவாகி ஒரே மாதிரியான தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து உருவாகும் சந்ததி. ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங் என்னது, குழந்தைய தான் சந்ததி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உருவாகி அதுலேருந்து வேரியேஷன்ஸ் வருது. ஸோ வேரியேஷன் த ரா மெட்டீரியல் விச் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி எவாலுவேஷன். இந்த வேறுபாடுகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிற்றினத்தில் சார்ந்த உயிரினங்களின் ஒரே பெற்றோரின் இளம் சந்ததியிலிருந்து கிடைக்கக்கூடியதான் இந்த வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வேரியேஷன் இருக்குது, சொமட்டிக் வேரியேஷன், உடல் செல் வேறுபாடு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, these are the variations which affects the body. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், சொமட்டிக்னாலே பாடி, சரிங்களா. அதே மாதிரி செஃபாலிக் அப்படிங்கிறது தலையை குறிக்கும், ஒவ்வொன்றும் ஒரு விதமாக குறிக்கும். they are not heritable, சரிங்களா. இது வந்து ஹெரிட்டபிள் கிடையாது. ஸோ அக்கரன்ஸ் டியூ டு தி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது சூழ்நிலை காரணங்களாக இந்த சொமட்டிக் வேரியேஷன் நடக்கும். இன்னொரு வேரியேஷன் இருப்பாங்க, ஜெர்மினல் வேரியேஷன், இன செல் வேறுபாடு. இந்த இன செல் வேறுபாடு காரணம் என்ன, the germ cells of an organism they are inherited. இதுவும் வந்து inherited. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா they are not heritable, they are inherited. அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இன செல் வேறுபாடு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேரியேஷனும் நடக்கும், தொடர்ச்சியான வேறுபாடுகள் நடக்கும், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனும் நடக்கும், தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் நடக்கும். ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மியூட்டேஷன் தேரி ப்ரொபோஸ்டு பை டி வேரிஸ். புரியுதுங்களா? ஸோ தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டி வேரிஸ் அப்படிங்கிறது தன்னுடைய சடுதி மாற்றத்தில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 1761 1838 வாழ்ந்த ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி. ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி யாருங்க அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பர்க். காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பர்க் அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பேலியோ பாட்டனி. பேலியோ பாட்டனி. ஸோ பேலியோ பாட்டனி ஹி எஸ்டாப்ளிஷ் போஹமென் National Museum in Prague is deemed to be the founder of modern paleobotany. ஸோ paleobotany என்னது? அது ஒரு தொல் தாவரவியல். paleobotany அப்படிங்கிறது தொல் தாவரவியல். அப்படி இந்தியாவுக்கு வந்து பார்க்கலாம், பீர்பால் சஹானி 1891 1949 வாழ்ந்தவர் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் paleobotany. எல்லாம் படித்து வச்சுங்க. ஸோ யாரெல்லாம் ஃபாதர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வச்சுருப்பாங்க, கரெக்டாக ஞாபகத்தில் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், ரேடியோ ஆக்டிவ் கார்பன். இதுவும் ஒரு முக்கியமானது. ஸோ ஜென்ரலாக வந்து ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பழைய காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா கார்பன் 14 டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் 14 டேட்டிங். ஸோ கதிரியக்க கார்பன் இதை கண்டுபிடிச்சவர் WF லைபி 1956. கார்பனை பயன்படுத்தி இந்த அனிமல்ஸ் இந்த பிளான்ட்ஸ் எத்தனை வருட காலமாக இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாருங்க. த டைம் பாஸ்டு சின்ஸ் தி டெத் ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல் கேன் பி கால்குலேட்டட் பை மெஷரிங் தி அமௌண்ட் ஆஃப் கார்பன் 14% இன் தேர் பாடி. புரியுதுங்களா? அந்த இறந்து கடந்த பல வருடங்கள் ஆன அந்த உயிரினங்கள் கார்பன் 14 வந்து பாஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கார்பன் 14 வந்து கம்பேர் பண்ணுறப்ப எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி இது வந்து இறந்து கிடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். இன்னொன்று பாருங்கள், எத்தினோபாட்டனி. எத்தினோபாட்டனி அப்படின்னு பேர் கொடுத்தவர் யார் தெரியுமா? எத்தினோபாட்டனி அப்படிங்கிறது JW ஹர்ஷ்பர்கர் இன் 1895 1895 வட்டார இன தாவரவியல். வட்டார இன தாவரவியல் அதான் எத்தனோபாட்டனி அப்படின்னு பெயரை கொடுத்தவர் JW ஹர்ஷ்பர்கர். என்னது எத்தனோபாட்டனி? எ ரீஜியன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் தியர் ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள். சரிங்களா? அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள், அந்த பகுதியில் உள்ள தாவரங்கள் மக்களுக்கு வழி வழியாக எப்படி பயன்பட்டது அப்படிங்கிறது வட்டார இன தாவரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வட்டார இன தாவரியல் வந்து ஹர்ஷ்பர்க் 1805 அவர் தான் பேரை வைக்கிறாரு. ஆஸ்ட்ரோபயாலஜி. ஆஸ்ட்ரோபயாலஜினா இட்ஸ் டீல்ஸ் வித் ஆரிஜின், எவாலுவேஷன், distribution of life in the universe and to investigate the possibility of life in the world. புரியுதுங்களா? அதாவது வான் உயிரியல் அப்படிங்கிறது தான் இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி. சரிங்களா? இப்போ அண்டத்தில் உள்ள உயிரினங்கள் எப்படி தோன்றியது, அவங்க எப்படி வளர்ச்சி அடைந்தாங்க, பரிணாமம் எப்படி வளர்ச்சி அடைந்தாங்க, உயிரிகள் எப்படி பரவ தோன்றாங்க, இதை பற்றி எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்வது தான் இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி. ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரீடு பற்றி சொல்கிறாங்க. A breed is a group of animals, the common origin within a species that has certain distinguishing characters that are not found in the other members of the same species, like general appearance and other striking features. அதாவது சிற்றினத்திற்குள்ளேயே, சிற்றினம் சொல்கிறேன், சிற்றினம் பேரினம், அந்த சிற்றினத்துக்குள்ளேயே ஒரு பொது மூதாதையிடமிருந்து ஒரு குழு இனம் உருவாகுமா. அந்த குழு இனம் தான் இந்த ப்ரீடு அப்படின்னு சொல்கிறோம். இது ஜென்ரலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிற உயிரிகளின் காணப்படாத பண்புகளை காணப்படுமா. அந்த ப்ரீடர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இனக்கலப்பு. தமிழில் சொல்லப்போனால் இனக்கலப்பு. இனக்கலப்பு என்பது சிறப்பான பண்புகளை கொண்ட வெவ்வேறு வகையான பெட்ரோல்களை கலப்பு செய்து அத்தகைய விரும்பத்தக்க பண்புகள் அடுத்தடுத்து சந்திகளுக்கு கடத்தப்படுகிறது. இது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிலாம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ப்ரீடிங் சொல்லுவாங்க. ப்ரீடிங் அந்த கோழி என்னது, ஒரு சேவல்லேருந்து அந்த உயிரி எடுக்கிறது இல்லை, பல சேவல்லேருந்து உயிரி எடுத்து பல உயிரிகளை உருவாக்குனால அதுக்கு வந்து ப்ரீடர்ஸ். வென் ப்ரீடிங் takes place between animals of the same breed is called inbreeding. புரியுதுங்களா? அது உட்கலப்பு அப்படின்னு சொல்ல. உட்கலப்புன்னா என்ன, அதே விலங்குகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த உயிரி வந்து சேம் பிரீடாக இருந்துச்சு அப்படின்னா அது உட்கலப்பு. த கிராஸ் டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் இஸ் கால்டு அவுட் ப்ரீடிங். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கடையில் போய் கோழிக்கறி வாங்கினா கிராஸ் கோழி அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிராஸ் அப்படிங்கிறது என்னது, வெவ்வேறு கோழிகள் மூலமாக உருவானது, ப்ரீடானது. அவுட் ப்ரீடிங்கில் இது காணப்படக்கூடிய கோழி தான் கிராஸ் கோழி அப்படிங்கிறோம். அடுத்து பாருங்கள், ஹிஸ்ஸாட் எ நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப். அதாவது அந்த ஹிஸ்ஸாட்ஸ் அப்படிங்கிறது பஞ்சாபை சேர்ந்த ஒரு செம்மறி ஆடு. அது வந்து ஒரு கிராஸ் பண்ணி உருவாக்குனது ஒரு பெண் ஆடை உருவாக்கி ஆஸ்திரேலியாவில் மெரினா ஆன் கலப்பின ஆட்டையும் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஹிஸ்ஸாட் அப்படிங்கிற ஒரு செம்மறி ஆடு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான், இன்னொரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. ஆண் கழுதையும் பெண் குதிரையும் சேர்ந்து கோவேறு கொழுதை. ஸோ கிராஸ் ப்ரீடிங்கில் வந்து மேல் டாங்கி, ஃபீமேல் ஆஸ் வச்சு கிராஸ், மியூல். இதே போல் விலங்குகள் செய்தது போலவே பிளான்ட்லையும் நம்ம செய்கிறோம், பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறோம். ஸோ பிளான்ட் ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தாவர பயிர் பெருக்கத்தில் மேக்ஸிமம் எதுக்கு பண்ணுறோம், டெவலப்பிங் எக்கனாமிக்கலி, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் செய்வோம். நல்லா வந்து நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணி நிறையா சேல்ஸ் பண்ணி நிறையா சம்பாதிக்கிறதுக்காக தான். ஸோ அனிமல் ஹஸ்பண்டரி, கால்நடை வளர்ப்பில் இந்த ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோழி வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது இது சம்மந்தமான இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸில் ஏதாவது வளர்க்கக்கூடியது எல்லாமே வந்து அனிமல் ஹஸ்பண்டரியில் வந்து இந்த ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸை பார்க்குறோம். இதில் தான் க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரூ ஹை yielding crop varieties and modern agriculture techniques in underdeveloping and developing nations. அதாவது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த வளரும் நாடுகளிலிருந்து, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளிலிருந்து மகசூல் தரும் அதிகமான உணவு உற்பத்தி செயல்முறையே பசுமை புரட்சி அப்படிங்கிறது உருவானது. சரிங்களா? ஸோ பசுமை புரட்சியை யாருங்க கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நார்மன் ஹீ போர்லாக் அவர் தான் அந்த ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். அதுக்காக அவர் 1970 நோபல் ப்ரைஸும் பெற்றார். ஆனால் இந்தியாவில் டாக்டர் MS சுவாமிநாதன் அவர் தான் வந்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பெயர் பெற்றவர். ஸோ பசுமை புரட்சியின் தந்தை என்று உலகளாவிய போற்றப்படக்கூடிய டாக்டர் நார்மன் போர்லாக். ஆனால் இந்தியாவில் வந்து டாக்டர் சுவாமிநாதன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ். மெக்சிகோவில் ஒரு மகசூல் தரக்கூடிய செமிடார்ஃப் செயற்கை உரத்தை பயன்படுத்தி கோதுமை வகையை வந்து உருவாக்கியிருக்காங்களாமா. அது சோனோலிகா கல்யாண் சோனா என்ற அறைக்குள்ள கோதுமை வகை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து கிராப் ப்ரீடிங் பண்ணுறோம் இல்லையா அது. ஸோ அதே மாதிரி கிராப்பு வேரிட்டி, இந்த ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் எப்படி வந்து இந்த மரபியல் மூலமாக அது எவாலுவேஷன் மூலமாக எப்படி உருவானது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா எது வந்திருக்குன்னு சொல்லி இந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ இதை பற்றி வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள் டாக்டர் நம்மாழ்வார். 1938 பிறந்து 2013 இறந்தவர். இவர் வந்து ஒரு 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 வேளாண் வல்லுநர். இவர் பேசிக்கலி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வானகம், நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையத்தை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? ஒரு அறக்கட்டளை மூலமாக உருவாக்குறாரு. ஸோ NEFFFRGFST என்னது? நம்மாழ்வார் ஈக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபார்ம் ரிசர்ச் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. ஸோ இது டீட்டெயில்ஸ் வந்து 1938 2013 இருந்த ஒரு நம்மாழ்வார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரீட் பண்ணுறாங்க. மகசூல் தருவதற்காக பயிர்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்களாமா. என்ன வகை? ஒரு புதிய வகை பயிரை வந்து உருவாக்குறது. அதை வந்து எந்த பயிர் வேணும், எந்த தேர்வு செய்கிறது, அதே மாதிரி பாலிப்ளாய்டு ப்ரீடிங் பன்மையை பயிர் பெருக்கம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மியூட்டேஷன்ஸ் சடுதி மாற்றம் செய்கிறது, ஹைபிரிடைசேஷன்ஸ் கலப்பினமாக்கம் செய்கிறது. இது மாதிரி செஞ்சு தான் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா. இதில் வந்து இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் இருக்குல்ல, பன்மைய பயிர் பெருக்கம், அதில் என்னென்ன அவங்க சாதனைகள் பார்த்தீங்கன்னா, பன்மைய பயிர் பெருக்கத்தில் சில சாதனைகள் வந்து விதைகள் அற்ற தர்பூசணி 3N, அதுக்கு அதே மாதிரி வாழை பனானாஸ் 3N, அதே மாதிரி பெரிய தண்டும் வறட்சியும் எதிர்ப்பு தன்மையும் கொண்ட மும்மைய தேயிலை TV29 அது உருவாக்குறாங்க. அதே மாதிரி ட்ரைட்டிகேல் 6N ஹைப்ரிட் வீட் ஆர் ரை இது உருவாக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், ராஃபனோ பிராசிகா, ஸோ அலெக்டரோப்ளாய்டு பை கால்சின் ட்ரீட்மெண்ட், ஸோ கால்சிசன் சிகிச்சை மூலமாக ராப்பினோ பிராசிகா அப்படிங்கிற 4N அது வந்து உருவாக்குறாங்க. சரி, மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரீட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமிட்டா 2 ரைஸ், சாலைன் டாலரன்ஸ் எல்லோரும் உருவாக்குறாங்க. ஸோ அடுத்த பகுதி பாருங்கள், பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் உயிரூட்ட சத்தேற்றம், பயோஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன? இது ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ். டெவலப்பிங் கிராப் பிளான்ட்ஸ் என்ரிச் வித் ஹை லெவல் ஆஃப் டிசைரபிள் நியூட்ரியன்ஸ். புரியுதுங்களா? அதாவது சில தாவரங்கள் இருக்குது, இந்த சில தாவரங்கள் அறிவியல் முறையில் உயிரூட்டம் கொடுக்குறாங்களாமா. என்ன கொடுக்குறாங்க? புரதங்கள், கனிமங்கள் நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செஞ்சால் அது பயோஃபோர்ட்டிஃபிகேஷன், உயிரூட்ட சத்தேற்றம். அப்படி எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், லைசின் என்ற அமினோ அமிலம் செறிந்த கலப்பின மக்காச்சோளம் இல்லை புரோட்டீன் சக்தி அதான் இருக்கும். இது இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. அதே போல் அட்லஸ் 66 புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66, இதுவும் வந்து பயோஃபோர்ட்டிஃபிகேஷன். இரும்பு சத்து செறிவூட்டப்பட்ட அரிசி ரகம், விட்டமின் ஏ செறிந்த கேரட்டு, பூசணி மற்றும் கீரை ரகங்கள் எல்லாமே வந்து பயோஃபோர்ட்டிஃபிகேஷனில் நடந்தது. இதே போல் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜீன்களை பற்றி படிப்பது. ஸோ ஜீன்கள் அப்படின்னாலே வந்து ஜென்ரலி டிஎன்ஏ ஆர்என்ஏ, சரிங்களா? அதில் ஆர்டிஎன்ஏ முக்கியமானது. ரீகாம்பினன்ட் மறு சேர்க்கை டிஎன்ஏ, அதை பற்றி படிப்பது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் recognize a specific base pair sequence, அது palindromic sequence in DNA called the restriction site, the Claves phosphodiester bond within a DNA. ஸோ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நொதி ஒன்று காணப்படுதுங்க. அது அந்த நொதிக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. இது எங்கன்னா டிஎன்ஏல இருக்கும். ஜென்ரலி இது கார வரிசை டிஎன்ஏ. அந்த இடத்துல பாஸ்போடைஎஸ்டர் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு தூண்டிப்பின் மூலமாக ஒரு டிஎன்ஏ உருவாகுது. அந்த டிஎன்ஏ எப்படின்னா பிளாஸ்மிட் HT9V8 என்ற பாக்டீரியா செல்லில் காணப்படுதாமா.
இது குரோமோசோம் சாராத சிறிய வட்ட டிஎன்ஏ ஏவிலிருந்து தனிச்சையாக 2 இழைகள் உருவாகிறது அந்த டிஎன்ஏ. இது சாதாரண குரோமோசோமை விட வேறுபட்டு காணப்படுது. ஆனால் இதனுடைய திறன் இரட்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிஎன்ஏ பற்றி சொல்கிறாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், குளோன் என்பது ஒரு உயிரினத்தின் நகல் ஒரே மாதிரியாக உருவாக்குறோம். அந்த ஜீன் குளோனிங் செயலை ஐசோலேஷன் டிசைடு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், அதாவது நொதிகளை குறைத்து பயன்படுத்தி சரிங்களா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி விரும்பிய டிஎன்ஏ தூண்டி பிரித்தெடுக்கிறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ தூண்டலை அதன் கடத்தினுள் பிளாஸ்மிட் நுழைய வைத்து மறுச்சேர்க்கை டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ உருவாக்குறது. மூன்றாவது, விருந்தோம்பி பாக்டீரியா செல்லின் உள்ளே மறுச்சேர்க்கை உருவாக்குறது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பண்ணுவாங்க. இதே போல் ஜீன் தெரபின்னு சொல்கிறாங்க. ஜீன் சிகிச்சை அப்படிங்கிறது என்ன, யாருக்காவது அப்பா மாதிரியே குட்டையாக இருப்பான், தாத்தா மாதிரியே நெட்டையாக இருப்பான், ஸோ இருப்பாங்க இல்லையா, குட்டைகள் நெட்டைகள், ஏதாவது குறைபாடுகள் ஜீன் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதற்கு மறுச்சேர்க்கை டிஎன்ஏ மூலமாக பயன்படுத்தி அது சிகிச்சை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் செல்கள் சொமட்டிக் ஜீன் தெரபி அல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி டிஃபெக்டிவ் ஜீன் இஸ் இன் சொமட்டிக் செல் எது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அந்த உடல் வாக்கில் அது சரி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் சொல்கிறாங்க. The germline gene therapy replacement of defective gene in the same cells, அது கருநிலை இனப்பெருக்க செல்களையே இந்த ஜீன்களை இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த ஜீன் சிகிச்சை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி செஞ்சது தான் இந்த டாலி உருவாக்கம், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி. ஒரு ஆடு டாலிங்கிற ஆடை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து வர ஸ்டெம் செல்னா என்ன, ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் செல். ஸ்டெம் செல்ஸ் ஆர் undifferentiated or unspecialized mass of cell, அது மாறுபாடு அடையாத சிறப்பு செல் வகை அடைந்த ஒரு செல் தொகுப்பு தான் குருத்தணுக்கள்னு சொல்கிறோம். குருத்தணுக்கள் ஸ்டெம்னு சொல்லுங்க, குருத்தணுக்கள். இந்த குருத்தணு பல செல் வகைகளாக மாறுபட்டு திறன் கொண்டவையாக இருக்கும். ஒரு குருத்தணு எண்ணில் அடங்கா வகைகளாக மாற்றங்களை அடைந்து எவ்வகையான மாறுபாடு அடைந்த செல்லாகவும் மாறுவதுதான் திறனாக காணப்படுது. ஸோ இது பேசிக்கலி எங்கே காணப்படும் அப்படின்னா எம்பயாட்டிக் ஸ்டெம்மில் தான் இது காணப்படும். அதே மாதிரி அடல்ட் செல்லு, சொமட்டிக் ஸ்டெம்மு எல்லாத்துலேயும் இது காணப்படக்கூடிய முக்கியமான நிகழ்வு. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸோடைய டீட்டெயில்ஸ், இந்த கோல்டன் ரைஸு, இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸு எல்லாமே இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், ஜிஎம்ஓ அப்படிங்கிறது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஜிஎம்ஓங்கிறது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன், மரபு பொறியியலின் ஒரு மிக பிரமாண்டமான வளர்ச்சி. அப்படின்னா மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகளின் உற்பத்தியாமா ஜிஎம்ஓ அப்படிங்கிறது. ஸோ மரபு பண்பு மாற்றம் அப்படின்னா என்ன, நான் ஆல்ரெடி பார்த்தோம். ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விரும்பிய பண்புகளை ஏற்படுத்த ஜீனில் மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்லது ஜீன்களை விரும்பியபடி கையாளுவது தான் இந்த நிகழ்வு. ஏதாவது நம்ம புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா அயல் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக நுழைய வைக்கக்கூடிய ஜீன் தான் அயல் ஜீன், அதாவது டிரான்ஸ்ஜீன். டிரான்ஸ்ஜீன் இம்முறையில் மாற்றப்பட்ட ஜீன் அல்லது புதிய ஜீனை பெற்ற தாவரம், விலங்குகள் மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகள் அப்படின்னு அழைக்கப்படுறோம். ஸோ இது மாதிரி ஜீன்ஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ ரீசன்ட் நியூஸ், அதாவது இந்த டிஎன்ஏ ரிலேட்டடாக ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இரு நபர்கள் மரபியல் வேறுபாடுகளை ஒப்பிட டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்களாமா. சரிங்களா, VNTRS, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ். அவங்களுடைய
தனி மனித தனித்தன்மையை பயன்படுத்தி அவங்களுடைய நபரின் பண்புகளை வெளிக்கொணர்ந்து அவங்க வந்து அடையாளம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமாமா. ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்களும் இதே வந்து சிறப்பாக படிச்சுக்கங்க. இதில் இருக்க இன்ஃபர்மேஷனே படித்தாலே போதும், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.